நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அக்ஷர சக்தி பீடங்களில் பார்க்கக்கூடிய தேவத்தை 17வது பீடம். அது இந்த கம் க இது இந்த எழுத்து இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் உயிரெழுத்துக்கள். இன்னையிலையும் பார்க்கறது மெய் எழுத்துக்களுக்கு உண்டான தேவி ஸ்வரூபங்கள் பார்க்க போகிறோம். ஸோ சமஸ்கிருதத்தில் உயிரெழுத்துக்களின் அக்ஷர தேவி அங்கலட்சணங்களை இதுவாரம் கண்டோம். இனிமே வருவது மெய்யெழுத்து தேவதைகள். மெய்யெழுத்துக்களில் முதலாக அமையும் கம், தமிழில் க, அதை ஒன்றுன்னு போட்டிருக்கு. க க க 4 வரும் இதில் பார்க்கும்போது. பட் தமிழில் எல்லாத்தையும் கா தான், சானா சா தான் இருக்கும். ஸோ இந்த கான்ற அக்ஷர நாயகின் நாமதேயம் காலராத்திரி தேவி ஆர் பூத விநியாசினி தேவி சொல்லியிருக்கு. பூத விநியாசினி தேவி இது மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்குது. மகாலட்சுமி நம்ம விஷ்ணுவோட பற்றி நினச்சக்கூடாது. அம்பாளுக்கே மகாலட்சுமி மகாலட்சுமி ஒவ்வொரு தேவதா கூறுகள் பார்க்கும்போது இந்த தேவதை லக்ஷ்மியின் கூறு அதிகமாக இருக்கிற தேவதை இருக்கும். ஆனால் இவ விஷ்ணு பத்தினி இல்லை, அதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன சொல்லணும்னா, பூத விநியாசினி சுப்ரா கஜாரூடா சதுர்புஜா திரிசூலம் ச வரம் தக்ஷே வாமேங்குச அதாபயம். அதாவது பூத விநியாசினி எப்படி ககார தேவி வெண்ணிற மேனியுடன் 4 கரங்கள் உடையவள். இப்போ யானை வாகனத்தில் உட்கார்ந்துருக்கா. அவளோட வலக்கரங்களை முறையே திரிசூலமும் வரமுத்திரையும், இடக்கரங்களையும் அங்குசமும் அபயமுத்திரையும் தென்படும். இப்போ யானை பார்த்து ஆரோகணத்தை வருகிறாள் என்று சொல்கிறது. அது உக்ரோதி சோமுகம் சக்ரி வரத தேவ சுரோரவி என்ற மந்திராபிதானம் வர்ணிக்கிறது. அதாவது ககார தேவி சைவத்தில் குரோதீஷனாக, வைணவத்தில் சக்ரியாக, அதாவது வாசுதேவனாகவும் ரவியாகவும் சூரனாகவும் தோற்றமளிக்கிறாள். இவளுடைய இது கம் என்ற எழுந்து தோன்ற இடத்தில் தான் பிற்காலத்து சத்யேவி அங்கமான உச்சந்தலை விழுந்தது சொல்லிருக்கு. இப்போ நிறைய அதில் மாற்ற கருத்துக்கள் இருக்குது. ஆபரணங்கள்லாம் விழுந்துன்னு இருக்குது, உச்சந்தலையும் விழுந்ததுன்னு இருக்குது. ஸோ இந்த உச்சந்தலை விழுந்து மகாசக்தி பீடமாக மாறியது. இந்த பீடத்தை பற்றி மேற்தந்திரத்தில் விரிவாக காண்கிறோம். பாவிகள் இந்த இடத்துக்கு போனால் உள்ளே விடாதான். இங்கே இருக்கிற இவாழ சக்திகளுக்கெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். சாயந்தர வேளையில் தான் பெண் தெய்வத்துக்கு பண்ணால் பவர்ஃபுல்லாக இருக்கும். புருஷ தெய்வத்துக்கெல்லாம் காத்தால் பண்ணணும். இது ஒன்று இதை இதற்கு சொல்லலை இந்த சப்ஜெக்டை நான். இப்போ இது பேசுறதுனா சொல்ல வேண்டியிருக்கு. சாயந்தர வேளையில் இந்த ராட்சச சக்திகளும் பவர்ஃபுல்லாக இருக்கும். பெண் தெய்வங்களுக்கு பூஜை பண்ணால் சாயந்தரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிடும். சந்தியா வேளையில் 6 மணிக்கு மேலே ஆரம்பித்தாலே, அந்தி சாயிர வேலை ஆரம்பிச்சாலே விளக்கேற்றி இது பண்ணும்போது பவர்ஃபுல்லாக இருக்கும். அது புருஷ தேவதை காத்தால சூரிய தீபதாக பண்ணணும். இதெல்லாம் அதுக்கு சாயந்தரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இப்போ சிவனுக்கெல்லாம் பண்ணுறோன்னா நம்ம சுத்த ஸ்படிக ரூபாயாம் ஈஸ்வரனை சொல்லிருக்கு. பட்னியாக இருக்கணும் ஈஸ்வரனுக்கெல்லாம் பண்ணுறபோது. இவாளுக்கெல்லாம் நம்ம ஆகாரம் சாப்பிட்டுடலாம். மத்தியானம் சாப்பிட்றோம் இல்லையா. இப்போ அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வாயிலெல்லாம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு இவ்வளோ பூஜைக்கு தேவீஸ்வரர் உங்களுக்கு பூஜை பண்ணும்போது அப்படி உட்காந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ பாவிகள் இந்த பீடத்தை அணுகுவது துர்லபம். இரவில் எல்லா சக்திகளும் சுதந்திரமாக விளையாடுகின்றன. அங்கு செல்லும் சன்மார்க்கவாதிகளை இந்த தேவதை ஒன்றும் செய்யாது. ஆனால் அசுர சக்திகளை அவள் தும்சம் பண்ணிவிடுவான்னு இருக்கு. மேலும் இந்த மகாசக்தி பீடத்தில் சுற்றுப்புறங்களில் காணப்படும் உபபீடங்களை பற்றி மேற்தந்திரம் சொல்கிறது. இந்த பீடத்தின் வடக்கு தவிர மற்ற திக்குகளின் தேவியின் ஆபரணங்கள் விழுந்து அதனால் உபபீடம் ஏற்பட்டது. ஒவ்வொரு திசையும் சொல்லிட்டு வரா. அப்போ அந்த இந்திர திசையாக கருதப்படும் கிழக்கு பகுதியில் கருணாபரணம் காதில் போட்டுக்கிறது. காதில் போட்டுக்கிறது தோடாக இருக்கலாம், இல்லை செபிக்கு இது வேணா இருக்கலாம். காது ஆபரணம் விழுந்த இடம் பிரம்ம வித்யர்களுடன் இப்பீடத்தை பிராமீன தேவி அலங்கரிக்கிறான் இருக்கு. அக்னி மூலை எனப்படும் தென்கிழக்கு திசையில் தேவியின் இன்னொரு கருணாபரணம் ஒரு சைடில் ஒரு தோடு விழுந்திருக்கு, இன்னொரு சைடில் ஒரு தோடு விழுந்திருக்கு. இந்த சைடில் இந்த சக்திக்கு என்ன பேருன்னா
முகக்கு தேஜஸையும் வாய்க்கு வாக்கு சக்தியையும் அளிக்கும் இந்த பீட சக்திய நாமம் மாகேஸ்வரி. இப்போ பிராமி பார்த்தாச்சு, மாகேஸ்வரி பார்த்தாச்சு. யமன் திசையான தெற்கு பாகத்தில் சதிதேவியின் பத்ரவல்லி விழுந்தது. பத்ரவல்லினா ஸ்திரீகளின் சரங்களில் வந்து கோரோஜன இது கஸ்தூரி இருக்கு இல்லையா, அதில் பொம்மையெல்லாம் வரைவாளாம். இந்த மம்மின்னு ஒரு சினிமா வந்தது, அதில் பார்த்தா அந்த ராணியெல்லாம் மேலே எழுதிட்டு இருப்பான், அதை அழிச்சிடுவான். ஸோ அந்த மாதிரி சனபானத்தில் அலங்காரம் பண்ணும்போது கஸ்தூரியினால் அலங்கரிப்பா தோழிகள்லாம் அம்பாளுக்கு. ஸோ அது வந்து தஷாணி இதுலேருந்து விழுந்தது சொல்லப்படுறது. ஸோ இந்த உபபீட தலைவி கௌமாரி தேவி நைருத்திய மூலையான தென்மேற்கு திசையில் கண்டாபரணம் கழுத்தில் போடுறது அட்டிகை, இந்த பதக்கம் வச்சுருக்கோம், அது விழுந்தது. இந்திரஜால வித்தியர்களுக்கு சித்தி அளிக்க இந்த பீடேஸ்வரி வைஷ்ணவின்னு சொல்கிறா. அடுத்து வருண திசை மேற்கு நாசாபரணன்ற மூக்குத்தி சொல்லலாம், இல்லைன்னா புல்லாக்கு சொல்லலாம். புல்லாக்கு இஸ் ரைட்டு. ஸோ அந்த நாசாபரணத்தில் அந்த புல்லாக்கு விழுந்த இடத்துக்கு அது யாருன்னா பாராகி தேவி அங்கே வீட்டிற்கார் சொல்லப்படுறது. வாயு திசையான வடமேற்கில் சத்திதேவி எழுந்திருக்கு தலை வகுட்டை சுற்றி சென்ற வகுட்டில் சிந்தூரம் என்ற வகுட்டில் சுற்றி வழங்கின்றிருக்கா, அது விழுந்தது வாயு திசையில். சாமுண்டா தேவியை பீடேஸ்வராய் பற்றிய பூபேடத்தில் உக்கர தேவதைகள் சித்தி வருகின்றன. தேவதைக்கு சித்தி வருதுன்றாங்க. இந்த பீடத்தின் ஈசான திசையான வடகிழக்கில் சத்திதேவியின் ஜடை பில்லை பின்னல் வச்சிருப்பா, ஜடபில்லை ராக்கோடி ஜடபில்லை ரெண்டு இருக்கும். சரி, ராக்கோடின்னு மேலே இந்த இந்த பின்பக்கத்தில் வந்துடும், கீழே ஜடபில்லை ஜடையில் வந்து இருக்கிறது ஜடபில்லை. அது ஒன்று வச்சுருப்பா, பல நிறைய ஒரு 5-6 கூட வச்சுப்பா அதில். ஸோ அந்த ஜடபில்லை விழுந்த இடத்துல சுத்த வாக்கு சித்தி கொடுக்கும் மகாலட்சுமி இந்த பீடத்தின் தேவியாக போற்றப்படுகிறாள். இந்த இதிலெல்லாம் வந்து லட்சுமி வந்துடுறாள். தாட்சாயணின் சிரம் விழுந்ததாக கருதப்படும் மகாசக்தி பீடத்தை ஸ்ரீபீடம் என்று சொல்கிறார். ஏன் இது வந்து விஷ்ணு பக்தி இல்லை, ஆனால் வந்து அம்பாளுக்கே வந்து லக்ஷ்மியோட நாமாவளி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ மகாலட்சுமி ஒரு பீடேஸ்வரியான சந்தேகம் வரும், சில ஆச்சரியம் அடையலாம். அழகு சுற்றும் ஆதிசக்தியே மகாலட்சுமி, ஆதிசக்தி பேர் தான் மகாலட்சுமின்னு சொல்லியிருக்குதுல. ஸோ அடுத்ததாக இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சோத்திரம் சொல்கிறதுன்னா மகாலட்சுமி மகாகாளி சைவ புரோக்த சரஸ்வதி ஈஸ்வரி புண்ணியாபானாம் சர்வலோக மகேஸ்வரி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதை வச்சு நம்ம அறியலாம். அம்பாளை லலிதா சஹஸ்ரநாமத்து 20வது நாமாவளியில் மகாலட்சுமி நமகன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து மகாலட்சுமிக்கு இந்த மாதிரி ஈஸ்வரிக்கு மகாலட்சுமி என்ற பெயர் இருப்பதாக சில சிவபுராணங்கள் சொல்கின்றன. தஸ்யாங்க மண்டலாரூட சக்தி மாகேஸ்வரி பர மகாலட்சுமி ரித்யாத்த ஷியாம சர்வ மனோகரி சிவபுராணத்தில் வருது. ஸ்ரீயம் லக்ஷ்மி அம்பிகாம் ஔபலாங்க ஆயுஷ் சுத்தம் சொல்கிறது. சர்வாத்யா மகாலட்சுமி திரிகுணா சாபியா சிக்கித்த மார்க்கண்டேய புராணத்தில் வருது. எல்லாம் வந்து மகாலட்சுமியோட அந்த பெயர் சொல்லி அம்பாளை துதிக்கிற மாதிரி வருது. ஒரு காலத்தில் மகிஷனின் கொடுமைகளை தேவாதிபதியம் உமிழ்த்துடன் கூற அவர்கள் கோபம் உண்டாயிற்று. அந்த கோபத்தீயினால் உண்டான தேஜோமய ரூபே மகிஷாசுரமர்த்தினியாக உருவெடுக்கிறார். இத்தகைய ஸ்ரீபீடம் நமது அண்டை நாடான பங்களாதேஷின் வடமேற்கு கோடியில் சில்லாட் என்ன ஊரில் காணப்படுகிறது. இங்கே என்ன சொல்ல, அந்த சில்லாட் ஊரில் காமிக்கிறது வந்து என்ன, சென்னையில் இருக்க நடப்பாத கோவில் ஆட்டிருக்காது. நம்ம பார்க்க இப்போ பஸ்ஸில் போகும்போதே பார்க்கலாம். இந்த பொன்னியம்மன் செல்லியம்மன் நிறையா பார்க்கலாம். முண்டக்கண்ணியம்மன் ஒன்று தெளிச்சுப்பா, ஒன்று நிறைய அங்காள பரமேஸ்வரி இருக்கும். சென்னையில் இருக்க தமிழ்நாட்டுக்கு நடப்பாத கோவிலே பெருசாக இருக்குது, அதோட சின்னதாக இருக்குதுன்னு போட்டிருக்காரு அதை. ஸோ அதெல்லாம் சொல்ல நார்த் இந்தியா போய் பார்க்கும்போது நிறையா கோவிலை நமக்கு செப்பராயிடும். ஐயோ நம்ம ஓட்டேரியில் பார்த்த மாதிரி இருக்குதுன்னு நினச்சிட்டுருவோம் நம்ம. ஆனால் அந்த இடத்துக்கு தான் பவர். ஸோ அந்த கோவிலை வச்சு நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல இந்த பங்களாதேஷில் பாகிக் என கூறப்படும் ஒரு தோட்டப்பகுதி ஷில்லாட் நகரை அடுத்துள்ளது. இங்கு தான் இந்த பீடம் அமைந்துள்ளது. அந்நிய மதத்தின் படையெடுப்புகளால் இந்த பீடம் பாதிக்கப்பட்டு இன்று பரிதாபமான நிலையில் உள்ளது. சென்னை நடைபாதை கோவில் போல் காட்சியளிக்கிறது. இந்த கோவிலின் முகப்பில் தொங்கும் பலகையில் ஸ்ரீ மகாலட்சுமி பீடம் எழுதியிருக்குன்னு சொல்கிறார். ஸோ அங்கே என்ன உள்ளே போய் பார்த்தா லக்ஷ்மியே இல்லை. ஒரு ரூம் இருக்குது.
உள்ள ஒரு பாறையை போட்டு வச்சுருக்கா. இந்த பாறை தான், பாறையை சுற்றி ஒரு சின்ன ஷவர் கட்டி வச்சுருக்கா, ஒரு ஒரு ஃபியூ இன்ச்சஸ்க்கு உயரமாக. ஸோ அதுக்குள்ளே தண்ணி இதெல்லாம் வந்து அது தொட்டியில் உள்ளே இப்போ தண்ணி இருந்துகிட்டே இருக்குமா. ஸோ அந்த கருப்பாறை தான் மகாலட்சுமின்னு சொல்லி பூஜை பண்ணுறா. இப்போ இதுலேருந்து இப்போ பூனாலேருந்து ஆரம்பித்தாலும் பார்க்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு மலையெல்லாம் ஏறி பார்த்தா இவ்வளோ பெரிய பெரிய பாறாங்கல் ஆட்டுருக்கு. தலை தான் அதுக்கு புடவையை சுற்றி வச்சுருக்கா. அதில் வந்து 2 கண்ணு போயிச்சிருக்கா, பள்ளம் பள்ளமாக இருக்குது. ஸோ பாய் கூட இருக்காது. ஸோ பெரிய இந்த நெத்து போட்டிருக்கா, ஒரு பொட்டு வச்சுருப்பா, முக்காடு போட்டிருப்பா. அந்த அம்பாளுக்கு ஒரு கிரீடம் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது ஒரு அம்பாளை பற்றி சொல்கிறா. அவள் நிறைய இடத்துல இந்த புஷ்கா சைஸ் அது கல் தான் இருக்குது. நார்த் இந்தியா போக போக சிலாரூபம் இல்லை, மேபி அந்த முஸ்லீம் படையெடுக்கும் போல் டேமேஜ் பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் முடிஞ்ச எவ்வளோ காலம் ஆகிடுது. இப்போ திருப்பி சிலையை பிரதிஷ்டை பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் கருங்கல் தான் இருக்குது. அது கருங்கல்லாம் என்ன கல்லும் கூட சொல்ல முடியாது. ஏன்னா செந்தூரத்தை பூச்சிக்கிறாளவன். ஸோ வி ஹேவ் டு ஐடென்டிஃபை. இந்த 2 கண்ணை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் இந்த ரூபத்தை. 2 கண் வச்சுக்கா, வெள்ளியில் இருக்கும், இல்லாமல் இருக்கும். நத்து போட்டிருப்பா. ஸோ சீதை ஃபேஸ். இங்கேயே உஜ்ஜயினிலே கூட இந்த கட்காளி தேவி, ஹரசித்தி தேவியெல்லாம் பார்த்தா பல்லெல்லாம் கூட இருக்கும். 32 பல்லு இருக்கும். அது எப்படி பண்ணியிருக்காரான்னு தெரியல, ஆச்சரியமாக இருக்கும். கண்கள் அழகாக இருக்கும், முகம் மட்டும்தான் இருக்கும், வேறு ஒன்றுமே கையெல்லாம் கிடையாது. ஒரு பெரிய ஒரு வெள்ளி சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், தலை மட்டும் இருக்கும். இது எண்ஜான் உடனுக்கும் சிரசே பிரதானம் மாதிரி தான் இருக்குது அங்கெல்லாம் பார்த்தா. சில இடங்களில் அந்த அழகு கூட இருக்காது. ஸோ கோவிலின் ஒரு மூலையில் சிறு கருங்கற்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அவற்றின் மேல் செந்தூரம் பூசப்பட்டு பூஜிக்கப்பட்ட மலர்களால் காட்சியளிக்கின்றன. இவையே மகாலட்சுமி திருவுருவங்களாக பாதிக்கப்பட்டு நிறைய ஒவ்வொருத்தரும் ப்ரே பண்ணி கல்லை வச்சு போயிடுறேன். பாரு பதிலாக கூட எல்லை தீபங்கள்லாம் பார்க்கும்போது ஐயனார் கோவில், கருப்புசாமி கோவில்லாம் பார்த்தா நிறைய இந்த பக்கத்தில் 10 கல் இருக்கும், அந்த சைடில் 10 கல் இருக்கும். அவள் என்னென்னோ பேர் சொல்கிறான் அந்தந்த ஊரில். ஸோ அவள் வழிபடுறா. அவள் நம்பிக்கை தான் எல்லாமே சுற்றி நம்பிக்கையில் தான் வருது அது. ஸோ அந்த திருவுருவங்களை மனதார வணங்கி விட்டு வெளியே வரும்போதும் அருகில் உள்ள குன்றின் மீது ஒரு கோவில் தென்படுகிறது. சிவபாரி என்று கூறுகிறாக. இந்த கோவிலின் நாயகர் அவங்க க்ஷேத்திரபால பைரவர் லிங்க திருமேனியாக தரிசனத்தரா. அந்த குன்றில் அவர் தான் க்ஷேத்திரபாலராக இருக்கார். மேறு தொந்திரம் விளக்கம் அன்னையின் சிரம் விழுந்த இடமான ஸ்ரீபீடத்தை தரிசனம் நமக்கு இன்னொரு முன்னாடியே சொன்ன கான்ட்ரா ஒப்பீனியன் இருக்குன்னு. ஒரே சக்தி பீடம் 2 இடத்துல இருக்கிற மாதிரி வருது. இப்போ பங்களாதேஷில் பார்த்தாச்சு, இன்னொன்று பாகிஸ்தானில் இருக்குது. பாகிஸ்தானில் பக்கத்தில் பலுசிஸ்தான் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. அங்கே வந்து ஹிங்கோல் நதி, ஹிங்லேஜ் குகை, ஹிங்லாஜ் பீடம்னு சொல்கிறாங்க. இது அண்டை நாடான பாகிஸ்தானத்தில் உள்ளது. அந்நாட்டின் ஒரு பகுதியான பலுசிஸ்தானில் சிந்து மாவட்டத்தில் லஸ்பேலா மாவட்டம் லைரி வட்டத்தில் அன்னை ஹிங்லாஜ் பீடம் உள்ளது. இது எப்படி இருக்குன்னா, இங்கே இந்த அன்னையின் திருமுகத்தின் முன்பாகம் எழுந்ததாக ஐதீகம். ஸோ செந்தூரத்துக்கு சமஸ்கிருதத்துக்கு ஹிங்லோன்னு பேர். அந்த கல்லுக்கு முழுக்க அது செந்தூரம் பூசிச்சிருக்கா அப்படின்றது. செந்தூரம் பூசப்பட்ட கருவறையில் தேவியின் அருவருமாக திகழ்ந்தாலும் இந்த திருத்தலம் ஹிங்லாஜ் பீடம் என்று புரிதி பெற்றது. திரேதாயுகத்தில் வடமேற்கு பகுதியில் இருந்த ஒரு பட்டணத்தை விசித்திரன் ஒருத்தர் ஆண்டு வரான். அந்த விசித்திரனுக்கு 2 பிள்ளை, சுந்தர் ஒரு பையன், அடுத்து வந்து ஹிங்கோல் ஒரு பையன். இவன் வந்து விசித்திரன் இறந்து போன பிறகு என்ன செய்யறான், 2 புதல்வர்கள். விசித்திரன் காலமடைந்து சுந்தர அரியணை அமர்ந்தான். அவன் காலத்தில் மக்கள் ரொம்ப கொடுமைக்கு அவசரப்பட்டான் அவங்ககிட்ட. அந்த மாதிரி இருக்கும்போது கொடுங்கோல் ஆட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்று சேர்ந்து சிவனை நோக்கி மனமுருக பிரார்த்தித்தனர். அவர் பக்தியை மெச்சி அவருக்கு இன்னலை போக்க தன் மகன் கணபதியை அமைச்சு கணபதியை வந்து அந்த சுந்தரை கொண்டு வர்றார். ஸோ சுந்தர் இறந்து போயிடுறான். இப்போ ஹிங்கோல் ஆட்சிக்கு வரான். இவன் அம்பிகையோட இன்னும் மோசமாக இருக்கான். என்னடா அப்படி இருக்குன்னு சொல்லும்போது அவன் வந்து எப்படியாவது எல்லாத்தையும் கான்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் மேலே இது பண்ணி பெரிய தபஸ் பண்ணுறான். அப்போ ஈஸ்வரன் கேட்குற என்ன பண்ணுவான், திருப்பி அந்த சாகாவரம் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லும்போது எனக்கு வந்து சூரிய கிரணங்களே உள்ள நுழைய முடியாத இடத்துல எனக்கு பெண்ணால் தான், அதாவது சூரிய கிரணங்களே இல்லை வர பார்க்க முடியும் பூமியில். இங்கே பார்த்தா சூரியன் வந்துடும். ஸோ சூரியன் வரக்கூடாது, இருட்டாக இருக்கணும் அந்த மாதிரி குகை. அங்கே வந்து ஒரு பெண்ணால் தான் எனக்கு சாவு வரணும்ட்டான். சரி ஓகே சாங்ஷன் சொல்லிட்டு போயிடுற, திருப்பி துன்புறுத்திட்டு இருக்கான். அது மாதிரிலாம் நடக்கிறது.
இந்த மாதிரி மமதை கொண்ட ஹிங்கோல் ஊரையும் கைப்பற்றி சுந்தரை விட அதிகமாக மக்களை வதைத்தான். அவள் திரும்பி மக்கள்லாம் திரும்பி அம்பாளை நோக்கி ப்ரே பண்ணி அம்பாளை வந்து பிரசன்னமாறா. அவள் சொல்ல கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விட்டுருன்னு சொல்லிட்டு ஷீ டிஸ்அப்பியர்ஸ். அம்பாள் இது மாதிரி ஒன்று தெரிஞ்சுக்கணும். தேவதா ஸ்வரூபங்களில் ஸ்ரீ தேவதை புருஷ தேவதை சொல்லும்போது இந்த ஸ்ரீ தேவதை உடனடியாக ஆக்ஷன் நடத்தணும். புருஷ தேவதையை விட உடனடி ஆக்ஷனுக்கு வரவாக தான் வருவாள். அதனால தான் காமிய பூஜைக்கெல்லாம் ஸ்ரீ தேவதையை பிடிக்குன்னு சொல்கிறது. எந்த தேவதையாக இருந்தாலும் இருக்கலாம், காளியம்மா இருக்கலாம், மாரியம்மா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். இவாளுக்கு பவர் வேறு ஜாஸ்தி, டக்குன்னு முடிஞ்சிடும் காரியம். ஸோ இன்று பலிசிச்சாலின் தென்படும் சாதா தீப் என்னும் இடத்திற்கு ஒருமுறை ஹிங்கோல் அரசன் சென்றான். அங்குள்ள இருண்ட குகையில் நுழைந்தான். கரெக்டாக பார்த்துட்டே இருக்க அம்பாள் டக்கு சூரத்தை வச்சு குத்துடுறான். ஸோ ஹிங்கோல் இறந்துபடுறான். ஸோ தேவர்கள்லாம் பூ மாதிரி பொழிகிற அம்பாள் மேலே. அவள் தங்கின இடம்தான் அந்த மலை இந்த சக்தி பீடமாக மாறுறது சொல்லப்படுறது. முன்னாடியே தாட்சாயணியுடைய இந்த முகத்தினுடைய முன்பாக முடிந்ததுன்னு சொல்லியிருக்கு. மோரோவர் அந்த ஹிங்கோல கொன்ற இடம் அது பலிசிச்சாலும் நடந்தது சொல்லியிருக்கு. தேவி பாகவத்தின் 7வது அத்தியாயத்தில் 31ஆம் ஸ்லோகத்திலும் பிரம்மவர்த்த புராணத்திலும் கிருஷ்ண ஜென்ம காண்டத்தின் அத்தியாயம் 76, 21ஆம் ஸ்லோகத்திலும் 17வது அக்ஷர பீடமான இந்த ககார பீடத்தை வந்து அந்த ஹிங்லாஜ் தலத்தின் விவரங்களை இந்த தேவி மாத்தியத்தில் வருது. அதை பற்றின்னு வருது சொல்கிறான். ஹிங்குலா, ஹிங்கலாஜா, ஹிங்லஜா அப்படின்னா வெவ்வேறு பெயரை கொண்ட இந்த குகை மந்திரில் குடிகொண்ட அம்மனின் திருநாமங்களை கோட்டாரி, கோட்டரிஷா அப்படிலாம் சொல்கிறார். க்ஷேத்திரபாலர் வந்து பீமசேனான்ற பேர். இங்கேயும் அதே மாதிரி தான் பெரிய உருவமான இருக்குது. மூக்கு மட்டும் கொஞ்சம் வசந்து இருக்குது. அந்த பாறையில் அழகாக அலங்காரம்லாம் பண்ணியிருக்கா. 2 கண் இருக்குது, 2 உருவங்கள் இருக்குது, 2 அம்பாள் இருக்குது. படுத்துட்டா மாதிரி தான் இருக்குது. நம்ம இந்த மாசாணி அம்மன் இருக்கு, அந்த மாசாணி அம்மனுக்கு ஒரு கைகாக தான் இருக்குது. இதுக்கு அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் மாற்றெல்லாம் போட்டிருக்க பெரிய முகமாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து 17வது அக்ஷரம் விழுந்த இடம் சொல்லப்படுறது. அந்த இடத்துல ஒன்று என்னென்னா, விக்ரமாதித்த மகாராஜாவோட மூத்த சகோதரர் பத்ருஹரி பேர். அவர் வந்து திருவடை மருத்துவரில் கூட வந்தான்னு மாதிரி சொல்லுவாள் பத்ருஹரி கதை. ஆனால் வந்து இந்த பத்ருஹரி தபம் செய்து முக்தி அடைந்த குகை ஒன்று உஜ்ஜயினி நகருக்கு வெளியே இருப்பதை இன்று காண்கிறோம். ராஜா பத்ருஹரியை குருவாக ஏற்று நாத சம்பிரதாயத்தை கடைபிடிக்கும் சாதுக்களை கான்பட்டா அப்படின்னு சொல்கிற கான் என்ற அவள் வந்து நாத சன்னியாசி என்ற நாகாஸ்வர. இது நாத சன்னியாசி. அவளுக்கு என்ன விஷயம்னா, காதில் பெரிய ஓட்டம் போட்டு 1 இன்ச்சு ஓட்டம் போட்டு மண்ணில் வளையம் பண்ணி அதை மாட்டி விட்டுருவாளாம். அது பெருசாகுமா, காது கிழிஞ்ச மாதிரி தான் இருக்கும் அது. இப்போ அது போய் அப்புறமா வந்து இப்போ இதில் சங்கிலியே வளையல் பண்ணி மாட்டியிருந்தா. இப்போ அதுவும் போய் இப்போ வெள்ளியில் தகுடாட்டம் போட்டு பெருசாக போட்டிருக்கலாம். இந்த கும்பமேளாலாம் பார்க்கலாம் அவளெல்லாம் அந்த சன்னியாசிகளை. செவி கிழிந்த சன்னியாசிகள் தங்கள் வாழ்நாளை ஒரு முறையாவது ஹிங்லாஜ் க்ஷேத்திரத்துக்கு விஜயம் செய்து இந்த சம்பிரதாயத்தின் தலைவர் கரங்களால் ரோகாதானா என்ற மணிகளால் கோக்கப்பட்ட மாலையை அணிந்த பின்பே அவர்கள் யோகிகளாக பாவிக்கப்படுவர். வேத காலத்தில் இடைவிடாது தொடர வரும் பல சிற்பங்கள் கொண்ட இந்த இந்து மதம் இந்த பாகிஸ்தான் மண்ணிலிருந்தும் அதன் சரித்திர வரலாறுகளிலிருந்தும் அகற்றப்பட்டு அடிபடி நிலையில் இருந்தபோதும் பல உள்ளூர் இழப்புகளை சமாளித்து வருகிறது. இங்கே என்ன ஆச்சுன்னா, முஸ்லீமுங்களே அந்த அம்பாளை வணங்குறான்னு போட்டிருக்கு. முஸ்லீமுகள் அந்த அம்பாளை அவளும் பூஜை பண்ணுறா அப்படின்னு சொல்கிறது. ஸோ பிரயாண தலமாகவும் தீர்த்த யாத்திரை தலமாகவும் ஹிங்லாஜ் மகாசக்தி பீடம் அந்த காலங்களில் விளங்கியதான். பாகிஸ்தானில் உள்ள லாகி, புலேலி, ஜூலேலால், முல்டானி என்ற இந்த ஊரிலெல்லாம் பிரகல்லாதன், ஆதித்யன் ஆலயங்கள் பல இடிக்கப்பட்டு முழுவதும் அழிக்கப்பட்ட போதிலும் அந்த கோவில்கள் புனருத்தாரணம் செய்ய செவி கிழிந்த சன்னியாசிகளை இன்னைக்கு பாடுபடுறான்னு சொல்லப்படுறது. அந்த நாத சன்னியாசிகளே வந்து அவர் பண்ணுறார். கராச்சியில் உள்ள யாமனி என்ற இடத்தில் தென்படும் குகையில் 10 தங்கி அது தவமிருந்தா சொல்கின்றனர். ராமரும் அந்த ஹிங்லாங் தேவியை வழிபட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ராமாயணம் சொல்கிறது. ஸோ இந்த இவ்வளோ பவர்ஃபுல்லான இடம் அது. ஹிங்லாங் தலத்தில் ஸ்ரீ கோவில்னு உண்டு. அதில்
ஆஷாபுர மாதா, அனுமன், காளி மற்ற கோவில்லாம் இருக்குது. அங்கே நிறைய இதெல்லாம் இருக்குது, தீர்த்தங்களும் இருக்குது. தில்குண்டு, கீர்குண்டு, காளிகுண்டுன்னு சிறு சிறு நீர்நிலைகள் இருக்குது. சிந்து மாநில இந்து மக்களும் உலகில் உள்ள சிந்திக்களும் இல்லாங்க அம்மா தான் குலதெய்வமாக்கலாம். இந்த அம்மனை முஸ்லீம்கள் நானி கிஹச் என்று போற்றி வழங்குவதை கண்டு ஆச்சரியப்பட வைக்கிறோம். ஏப்ரலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 நாட்களில் பெரும் திருவிழா நடக்கிறது. அதுக்கு எல்லாரும் வர உலகத்திலிருந்து சொல்லப்படுறது. ஸோ இந்தியா பாகிஸ்தானின் பிரிவினைக்கு முன் பாரத மாதாவின் முக்கிய எண்களில் ஒன்றாக வலது கண் ஹிங்கலான் கஷேத்திரத்திலும், நெற்றிக்கண் வைஷ்ணவி தேவி ஆலயமும், இடது கண் காமாக்கியாவில் சொல்லப்பட்டது. இப்போ எல்லாம் மாறி இருக்கிறதெல்லாம். ஸோ இந்த இதில் அம்பாள் மகாலட்சுமி பீடமாக சொல்லப்படுறது. இங்கே இந்த இடத்துல வெஸ்ட் பெங்காலில் இங்கே காளியாட்டம் பாவிக்கப்படுறா. இதை சொல்லி இந்த 285வது வீடியோவை நிறைவு செய்கிறேன். தயவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த அம்பாளுடைய சொரூபம் இங்கே காமிச்சிருக்கேன். 4 திருக்கரங்கள், ஒரு இதில் சூலம், இந்த சைடில் வரம், அந்த பக்கத்தில் அங்குஷம், இது அபயம், கீழே யானை வாகனம் இருக்கா. இது அம்பாள் வெண்ணிறத்தோடு இருக்கா. இதை சொல்லி முடிக்கிறேன்.